அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. ஓகே. முதல்ல ஒரு விஷயம், ம். அரசு நம்ம ஜாதகத்துக்கு அப்புறப்பட்டு ம். எதுவும் நடக்கலாம். ஏன்னா ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த முடிவு கொண்டு வரலாம். ம். ஆட்சி இழந்தவர்கள், ஆட்சியை அடைய வேண்டும் என்ற முயற்சி செய்பவர்கள், அவர்களும் காய் வச்சுட்டு இருக்கலாம். ம். இதில் இரண்டு தரப்பும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சி போயிட்டே இருக்கும். நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்ம இவர்களை பற்றியும் பேசவில்லை, அவர்களை பற்றியும் பேசவில்லை, ம். கிரகங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ம். நான் தெளிவாக எப்போவுமே இருக்கணும், ம். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள் என்பதை தெளிவாக இருக்கு. மற்றவர்கள் சொல்லாத ஒரு தகவலை கூட கடந்த மாதம் சொல்லிட்டு நான், ம். என்னன்னா 5 கிரக சேர்க்கை ஏற்பட்ட போது உலகில் ஒரு அழிவு ஏற்பட்டது, ம். கொரோனா. ம். எப்போ தனுசுல. ஓகே. இப்போ இது கவனிக்க தவறிட்டாங்க. ம். எப்போ கும்பத்தில் ம். 6 கிரக சேர்க்கை, ஆ. சனி, ம். ராகு, ம். சூரியன், ம். செவ்வாய், ம். சுக்கிரன், ம். புதன், இந்த 6 கிரகம் போது நீங்கள் ஒரே ஒரு யோசனை பண்ணுங்க, இந்த அறைக்குள்ள ஒரு 6 பேர் இருக்கும். ம். ஒத்த முடிவுன்னா ஒரே நபர் இருந்தால் போதும். ம். 6 பேர் 6 முடிவு எடுக்கின்ற போது, கண்டிப்பா. சூரியன் ராஜகிரகம், ம். செவ்வாய் வந்து தடாலடியாக செயல்படக்கூடியவர், ம். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கர்மகாரக. இப்படி ஒவ்வொரு கிரகத்தும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ம். அவர் இருக்கின்ற இடம்னு போய் பார்த்தீங்கன்னா கர்மகாரனான சனி பகவானுடைய வீட்டில் இடம் கொடுத்தவர் அவர் தான். ம். அப்போ உங்களுடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை கொடுத்திடக்கூடிய நிலையில் தான் சனி இருக்காரு, இருந்தார். ஏன்னா அது காரணம் இருக்கு, இருந்தார். மற்றவர்களை அவர் இயக்கிட்டு இருக்கார். இப்போ இதில் யார் பாதிப்பாங்க, ஏன் இப்போ எப்படி பேசணும் நாம? அப்போ பார்த்தீங்கன்னா இதில் திமுக வந்து ஒரு பிரதான இடத்துக்கு பிடிக்குது. ஏன் பிரதான இடம்? அப்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜாதகம் சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கு 7வது இடம். எது? கும்பம் என்று சிம்ம ராசிக்கு 7வது இடம். மற்ற ஜாதகத்தை பற்றி பேச முடியாது. அந்த 7வது இடமாக இருக்கின்ற போது அவர் அமைக்கின்ற கூட்டணி இருக்கு பாருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வந்தோம், நம்ம பேசியிருக்கோம், முதுகுல குத்துவாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 7ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய நிலைகள் ஏற்படும். நீங்க நம்பிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அவங்க தான் முதுகுல குத்துவாங்க. தெளிவாக சொல்லிடணும். அது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க ஜாதகம். அப்போ என்ன நடந்தது? இப்போ ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்தாங்கல்ல, காங்கிரஸ் கொடுத்தாங்க. இன்னும் கூட்டணி அமைந்து விட்டதாக சொல்றாங்களே தவிர தொகுதி பங்கிட்டு ஒன்று வரல, இன்னும் இருக்கு. நான் கேட்ட தொகுதி கடைகள் என்ன பண்ணுவீங்க நீங்க? அங்க ஒரு பிரச்சனை வரும். இப்போ ஆளுங்கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைனா, இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்ததால் இருக்கின்ற கட்சியினருக்கு அவருடைய தொகுதி பறிபோக போகுது.